ஸோ நாளைக்கு இப்போ ஆல்ரெடி 2 விழுந்திருக்கு டேபிள்ல. நாளைக்கு 3ஆவதா ஒரு விழ போதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கான்டெக்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் தர்மசாலாவில் நடக்குது. அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாபுக்கு. ஸோ டீம் என்ன பிளேயிங் லெவலில் ஆட போறாங்க, மேட்ச் எப்படி இருக்கும் அண்ட் ப்ரெடிஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ப்ரிவியூவாக பேசிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் சைடில் ஏதாவது பிளேயிங் லெவன் சேஞ்ச் அவங்க பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். போன ஒரு மேட்ச் நடுவில் சஷாங்க் சிங் ஆடாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஆடினாங்க. அதுவுமே ஆனால் சுத்தமாக கை கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு. என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதே டீம் தான் ஆடுவாங்களோன்னு தோணுது. தரம்சாலால அதுவும் ஃபேஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் பார்த்து ஆடுங்கன்னா ஓப்பனர் ஸ்டாண்ட் ஒரே ஒரு டிசிஷன் அட்வைஸ் பண்ண தான் கொடுப்பாங்க. மற்றபடி அதே தான். தரம்சாலால பேஸ் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படியும் ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் ஆடுறாங்க. ஹர்ப்ரீத் பிரார் அவங்களுக்கு கொஞ்சம் டெம்டிங் ஆப்ஷனா இருக்கும். ஆனா தரம்சாலால ஆடுவாங்கன்னு எனக்கு தோணல. வேற எங்கேயாவது வெளியே போகும்போது ஆடுவாங்கன்னு தோணுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதே ஆடுவாங்க. மேபி லாக்கி ஃபர்கியூசன் பதிலா பாட்டிலுக்கு வேணா திருப்பி ட்ரை பண்ணா பண்ணுவாங்க. ஆனா லாக்கி ஃபர்கியூசன் போன மேட்ச் டீசென்டா போட்டாரு. அவருமே ஒரு லாங் கம்பேக் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வராரு. ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கினாலுமே போன மேட்ச் ஓரளவுக்கு டீசென்டா போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே லைன் அப் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒண்ணு நீங்க எப்படி தூபே வந்து இதுல யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி சஷாங்க் சிங் நீங்க பவுலிங் போடலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க இம்பாக்ட் சப்ல யூஸ் பண்றது பெட்டர். எல்லா மேட்சும் கேட்ச் விட்டு இருக்காரு. ரொம்ப மோசமா விட்டுட்டு இருக்காரு. மேட்சஸ் தோக்குறாங்க. அதனால லிட்டரலா ஒரு படி மேலனே சொல்லலாம். ஆமா தெரியாம கேட்ச் விடுறாரு. ஃபீல்டிங் விழுந்து வர பால் தான் கஷ்டப்படுவாரு. பிடிக்க வேண்டிய பால் மேக்ஸிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70% அக்யூரசியா பிடிச்சாரு. இந்த கையில வர்ற பால் எல்லாம் தப்பு துப்புன்னு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப மோசம். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன அடிஷன் என்னன்னா, நாளைக்கு அகைன் கிரவுண்ட் கொஞ்சம் பேஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்றதுனால அவங்க உமர்சாய் ஆடுவாங்கங்கிற டவுட் வரலையா? ஏன்னா எனக்கு என்னன்னா இத்தனை நாளா அவர் அன்அவைலபிளா இருந்தாரு. இப்போ வந்து இஸ் பேக் டு த கேம்ப். இதுக்கப்புறம் அவைலபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் இதுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவர் ஆட சான்ஸ் இருக்கு. உமர்சாய் பஞ்சாப்ல ஏன்னா ஃபெர்குசன் ஒரு மேட்ச் ஓப்பனிங் ஸ்பில் தான் போட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் போட்டாரு நியூ பால்ல. ஜான்சன் மிடில்ல தான் போட்டுட்டு இருந்தாரு. லைக் பாட்லெட் இருக்கிறப்பவுமே ஜான்சன் மிடில் யால்சன் மிடில்ல தான் போடுவாரு. அதுக்கு பேசாம அவங்க உமர்சாய் ஆடிட்டு ஓப்பனிங் பால் வச்சு போட ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கலாம். இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே தான். சரி அகைன் at the end of the day அவங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் வந்து அவங்களோட பவுலிங் வீக்னஸை ஃபிக்ஸ் பண்றது தான். ஏன்னா அவங்களுக்கு பாட்லெட்டுமே ஒரு வீக் லிங்கா இருந்திருக்காரு செகண்ட் லீக்ல. லாக்கி ஃபர்கியூசன் ஒரு 2 மேட்ச் ஆடி 2 மேட்சுமே அவர் ரன்ஸுக்கு போயிட்டாரு. ஸோ அவங்க என்ன பண்ணலாங்கிற இதுல தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். மேபி அவர் மேட்ச் ஃபிட்னஸ் நாளைக்கே இருக்கு, வந்த உடனே ஆடத்துக்கு முடியும் அப்படின்னா பர்சனல் ஆப்ளிகேஷனால தான் போயிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. பஞ்சாபுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணலாம். பட் ஆனால் அவங்க நீட் ஆஃப் த அவர் சஷாங்க் சிங் வந்து இம்பாக்ட்ல ஆடணும் அப்படின்றது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பஞ்சாப்ல வந்து நாளைக்கு பஞ்சாப் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் போடுவாங்கன்னு சொல்லுது. ஏன்னா வந்து யூஸ்வலா பஞ்சாப் பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஒழுங்கா பவுலிங் போடலன்னா அவங்க எம்ஐ ஒழுங்கா பவுலிங் போடலன்னா அதுக்கு பேஸ் ரீசன் பும்ரா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணது. அந்த மாதிரி நீங்க பிபிகேஎஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அதோட பேஸ் ரீசன் பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணனாதான். ஹர்ஷ்தீப் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விளாக் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. அவரை ஃபிளைட்ல போகும்போது பஸ்ல போகும்போது விளாக் எடுத்து போட்டு இருக்காராம். கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விளாக் எடுக்காது. அதனால அவர் போக்கஸ் இங்க வந்து ஒரு கேமுக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விளாக் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காரு. அதனால நாளைக்கு கொஞ்சம் நல்லா போடுவார். இன்னொன்று 2 கேம் ஒரு தடவை ஆக்சுவலாக நல்லா போட்டிருக்காரு. ஸோ அந்த 3ஆவது கேம் திருப்பி நாளைக்கு தான். அதனால அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெல்லியோட பிளேயிங் லெவன்ல வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு எனக்கு தோணல. இல்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல அது இப்போ வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஏமன் பதானிக்கே தெரியாது அவங்க பிளேயிங் லெவன். நாளைக்கு காலையில தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் ஸ்பாட் எடுத்துப்பாங்க. 15 பிளேயர் 15 இல்ல 25 பிளேயரோட பேரையும் பேப்பர்ல எழுதி உள்ள போடுவாங்க. குலுக்கி ஒரு நல்ல சின்ன பையன் இல்ல சின்ன பொண்ணை கூப்பிட்டு 11 சீட்டு மட்டும் எடுமா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த 11 தான். அந்த 11 லக்கி 11 நமக்கு நாளைக்கு தெரியும். வெளியே இருந்து சின்ன பையன் சின்ன பொண்ணு கூப்பிடுவாங்க. சாயில் பராக் இருக்காரு, அவரே 19 வயசு தான். அவரே ஒருத்தரை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. அந்த லக்கி 11 யாரு நமக்கு நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஆனா நீ அப்படி பார்த்தனா 4 ஃபாரினர் வராது இல்ல. அப்ப ஃபாரினருக்கு மட்டும் அந்த சிட்ல ஏதாவது வேற ஏதாவது எழுதி வைக்கணும். நீ அப்பதான் நீ கரெக்ட்டா இருக்க முடியும். அது நான் சொல்லிட்டேன். லக்கி 11 யாரு வேணா வரலாம். அது அவங்க இஷ்டம். அது யாரு வந்தாலும் வரணும்னுடைய லக்கு. அவ்வளவுதான். நிசாங்கா 50 அடிச்சாலுமே நான் நிசாங்கா உட்காரதான் வைப்பேன் அந்த டீம்ல. நீ 1000 சொன்னாலும்
நிசாங்கா பாக்குற கேவி வேலையை போயிட்டாருன்னா அபிஷேக் போரல் பண்ணுவாரு. நீங்க மிடில் ஆர்டர்ல மில்லர் ஆடியே ஆகணும், வேற வழியே இல்ல இந்த டீம்ல. ஸோ அது அந்த அந்த இடத்துல ஐ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட். ஸோ அவங்க மிடில் ஆர்டர்ல மில்லர் ஆடணும் அப்படின்னா இப்போதைக்கு 10 நிமிஷங்கா அந்த பிளேஸ்ல ஆடுறாரு. ஸோ 10 நிமிஷங்கா மேபி ஐ மீன் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல இன்னொரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் மோஸ்ட்லி அப்படின்னா வேற வழி இல்லை, பொருள் தான் ஆடி ஆகணும். ஆடிட்டு அண்ட் மிடில் ஆர்டர்ல மில்லர் ஆடி ஆகணும் ஆஷிஷ் சர்மாக்கு பதிலாக. ஆஷிஷ் சர்மா ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டுறாரு, பட் ஸ்டில் மில்லர் ஓட இம்பாக்ட் அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். பட் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேக் என்னன்னா, குல்தீப் யாதவ் வந்துட்டு சுத்தமாவே நான் பர்பிள் கேப் சொன்னதுனால என்னன்னு தெரியல, அவர் ஸ்ட்ரைட்டாவே சுத்தமா இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப மோசமா இருக்காரு. அண்ட் நாளைக்கும் ரெஸ்ட் வந்து பேஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா பேஸ் ஆப்ஷனுக்கு போவாங்களா குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டுன்னு ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க. டவுட் இருக்கு. நபி போனாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஓவர்சீஸ் ஃபார்மேஷன் வரும். அப்போ உங்களால மறுபடியும் நீங்க வந்து மில்லர் ஆட முடியாது. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஆக்யூப் அப்படிங்கிறது நபி தெரியல. ஆக்யூப் நபீர் அது இந்தியன் யாரா நீ? பிளேயர். ஆக்யூப் நபி இந்தியன் பிளேயர். அது எது அப்- ஃபாரினர் இது? அப்படி பார்த்தா கூட முகமது நபி ஸ்பின்னர் தான்டா, எப்படா பேசுறான் அவரு? நான் ஒரு செகண்ட் ஐயே அவன் ஃபாரினர், அவன் நம்ம தான் தப்பா சொல்றோமா? என்னடா நீ? என்ன டீம் என்ன ஐயோ, மேட்ச் தெரியாம அந்த மாதிரி. நானே நோட் பண்ணி வச்சு பேசுறேன். ஐயோ தப்பா பேசுறோமா அப்படின்னு பாக்குறேன். நீ தப்பா பேசுறீங்க, ஏன்டா இப்படி இருக்க? சரி அது விட பாயிண்ட்டுக்கு வருவோம் திருப்பி. எனக்கு வந்து இன்னொன்னு இருக்கு. டிசியோட மிடில் ஆர்டர் வந்து போன மேட்ச் வந்து சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், அது இல்லாம நிதிஷ் ராணா நினைக்கிறேன் 3 பேருமே ஆடினாங்க. 3 பேர்ல ஒருத்தர் தான் ஆடணும். நீங்க ஒருத்தர் ஆடுங்க போதும். மில்லரும் ஸ்டப்ஸும் ஆடிப்பாங்க, கீழே அசுதோஷ் ஆடிப்பாரு, விப்ராஜ் நீங்க எல்லா மேட்சும் ஆடுங்க. நீங்க கருண் நாயர் ஆடுறதுக்கு விப்ராஜ் நீங்க ஆடலாம். 2 ஓவர் உங்களுக்கு தேவைன்னா கொடுப்பாரு நடுல. நீங்க எதுக்கு 3 பேரும் கருண் நாயர் ஆடுறீங்கன்னு தெரியல. சான்ஸ் கேட்பாருங்க. ஒன் லாஸ்ட் சான்ஸ் கிரிக்கெட், கிவ் மீ ஒன் லாஸ்ட் சான்ஸ் கேட்பாரு. கேட்ச் விடுவாரு, திருப்பி வந்து ஒன் லாஸ்ட் சான்ஸ் கொடுன்னு கேட்டு மேட்ச் தோக்கடிப்பாரு. இல்ல அந்த ஸ்பாட்ல 3 பேர் தேவையில்லை. நீங்க ஸ்டப்ஸ் நம்பர் 4 ஆடலாம் தாராளமா, மில்லர் நம்பர் 5 ஆடலாம். நீங்க 6 அக்ஷர் சர்மா ஆடிக்கலாம். எனக்கு அக்ஷர் ஆனா பட்டேல் இன்னும் தான் ஒண்ணு ஆடுறாரு. தோணுது. நான் இத்தனைக்கும் அக்ஷர் பட்டேல் ஒரு பேட்ஸ்மேனா இந்த டோர்னமெண்ட் சேர்க்காமையே அவரு என்ன இந்த பேட்டிங் ஆடாது தெரியல, பேட்டிங் ஆடுறதே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் அவரோட அவர் average நம்பர் 4 தெரியும். வரக்கூடாது இந்த ஆக்சுவலா. ஐபிஎல் கரெக்ட். இந்த ஐபிஎல் அவரோட ஆவரேஜ் 8 யாருக்கு? ஆவரேஜ் ஆடிட்டு இருக்காரு ஒரு கேப்டன் பேட்டிங். அக்ஷர் அக்சர் பட்டேல். பட்டேல் அக்சர் பட்டேல் அதான் அக்சர் like பட்டேல் அக்சர் பட்டேல்னாலும் அவர் fans நம்பர் எல்லாம் 4 என்னன்னா வரக்கூடாது. ஒரு அவர் ஒரு காம்படிஷன்ல இருக்காரு. இப்போ சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, எப்படி அந்த காம்படிஷன்ல இப்போ அக்சர் பட்டேல் இருக்காரு. எந்த டீம் நான் ஏய் ஈல மோசமா ஜெர்சி தான்டா, எம்ஐ இல்ல இது நடத்துறேன் ஜெர்சி. அந்த மாதிரி. வந்துடாத புலம்பச்சுக்கு அப்படியே ஆனா ஓடி வேணாம். கேப்டன்சியுமே ரொம்ப கேவலமா பண்றாரு நிறைய விஷயம். அது ஆமா. தனியா விட்டாலுமே ஹர்திக் பாண்டியாவது ஒரு 20 ரன் வச்சிருவாரு. நீங்க 20 பால் ஆனா 20 ரன் அடிக்கிறாரு. அக்ஷர் பட்டேல் ஆவரேஜ் 8 வச்சிருக்காரு. டோட்டல் ஸ்கோரே 50 கீழ தான் இருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. இப்படி எல்லாம் ஆடினா ரொம்ப கஷ்டம். நீங்க தெரியல, அவர் இத்தனைக்கும் ப்ரமோட் பண்ணிக்கிறாரு, டிமோட் பண்ணிக்கிறாரு, எதுவுமே நடக்காது அதான் டீம்ல. அவர் கீழே தான் ஆடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் ஒரு 6, 5 அந்த மாதிரி வரணும். அவரு நம்பர் 4 எல்லாம் அதான் வரது வராரு. வேஸ்ட். நம்பர் 6 கீழே வந்தாதான் நல்லது. வராரு இல்லையா? 5-6 தான் வராது. ரிஸ்வி தானே போறாரு. போன மேட்ச் மட்டும் தான் ரிஸ்வி இம்பாக்ட் சப்ல லேட்டா வந்தாரு. மத்தபடி ரிஸ்வி தான் போறாங்க. ஆனா அந்த மேட்ச்மே நீங்க சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், நிதிஷ், சமீர் ரிஸ்வி 3 பேர்லாம் ஆடுவாரு. ஒருத்தர் தான் ஆடணும் அந்த ஸ்பாட்ல, நம்பர் 3 ஸ்பாட்ல. நீங்க 4 ஸ்டப்ஸ் ஆடுங்க, 5 மில்லர் ஆடுங்க, 6 அக்ஷர் பட்டேல் இல்ல அசுதோஷ் சர்மா, 7 அக்ஷர் பட்டேல் அஸ்வன் மாச்சி ஆடிக்கிட்டு 8ல விப்ராஜ் நீங்க ஆடுங்க. இது நிஜமாவே நல்ல லைனப் தான். நீங்க எல்லாரையும் 3 பேரையும் ஆட விடுறீங்க. சமீர் ரிஸ்வி 2 மேட்ச் ஆடினாருன்ற காரணத்துக்காகவே அவர் ஒரு 6 மேட்ச் ஆடினீங்க. அவர் ஸ்பாட் இல்லனாலும் இருக்கு, அதெல்லாம் தெரியல. கருண் நாயர் எதுக்கு நடுவுல உள்ள வந்தாருன்னு தெரியல. இம்பாக்ட் சப் இறக்கி விட்டாங்க அவரை வேற. ஆனா ஒண்ணு டெல்லி இல்லாதனால அவங்களுக்கு அந்த பிச்சு பத்தி பயம் இருக்காது. ஹோம் கிரவுண்ட்ல தான் அவங்களுக்கு வந்து சரியா விக்கெட் ரீட் பண்ண தெரியாது. அவே கிரவுண்ட்ல அவங்க நல்லா பண்ணிடுவாங்க. ஹேமந்த் பதானி அப்புறம் அந்த டெல்லி டக்அவுட்டுக்கு வந்து டெல்லி தான் பிரச்சனை. வெளியே எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க. அவங்க டெல்லியில தான் அவங்களால பண்ண முடியாது. சோ அதான் என்ன லைனப்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னையும் டிசைட் பண்ணிருக்க மாட்டாங்க. நாளைக்கு காலைல சொல்லிட்டு அவங்க வருவாங்க. நம்ம அதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. அந்த 19 வயசு பையன் யாரோ இருக்காங்க, அவங்க கையில தான் இருக்கு. யார் 11 பேர்? ஏதாவது 1-2 இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஏதாவது இருக்கா? அக்ஷர் பட்டேல் வர்சஸ் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஒரு இது இருக்கு. ஆனா அவர் பவுலிங்லயுமே அவர் ரொம்ப இம்ப்ரெசிவ்.
நான் போட்டு ஆ. 2 பேர் கண்டிப்பாங்கடா நாளைக்கு முதல்ல. கண்டிப்பாங்கடா பவுலிங்ல. என்ன மேட்ச் மார்க் அக்சர் பட்டேல் வெர்சஸ் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். அக்சர் பட்டேல் 3 விக்கெட் 3 தடவை வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த நான் சொல்றான் அவ்வளவு அதை கீழே தாண்டா விட்டு அவனும் கேக்குறான். அக்சர் பட்டேல் வந்து போட்டு பவுலிங் மார்க்கஸ் போடுவாரான்னு ஸ்டாயினிஸ் கேக்குறான். ஆடுற வரைக்கும் மேட்ச் போகுமான்னு கேக்குறான். அது முதல்ல அது அவர் நீங்க 4 ஓவர் போடுவாரா அப்படின்னு கேக்குறான் அவன். நான் வந்து கண்டிப்பாங்க. உல்டா அக்சர் பட்டேல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் சந்திப்பாங்க. கேம் முடிஞ்ச உடனே கை குத்துப்பாங்க. நீங்க Right. பேசி ஒண்ணு வேணா நடக்கும். நீங்க தூங்குங்க மாறி நீங்க. மாறி கடிச்சு நாங்க பேசி முடிச்சுட்டு சொல்றோம். இன்னொரு குரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலா வைஷாக் விஜயகுமார் மட்டும்தான் பஞ்சாப்ல வந்து எக்கனாமி ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 10 கிட்ட போட்டிருக்காரு. மத்த எல்லாருமே பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ப்ராப்பரா போட்டாங்கன்னா வைஷாக் விஜய் 10 டீசென்டா ஓகே கேக்குறேன். இல்ல மத்தவங்களை நீங்க கம்பேர் பண்ணும்போது மத்தவங்க தான் எல்லாம் 10 ஒரு அடி மாதிரி வாங்கி வாங்கியிருக்காருன்னு சொல்லுங்க. ஓகே ஆக்சுவலா பிலோ 10 நினைக்கிறேன், ஸ்லைட்லி பிலோ 10. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் தான். ஐ மீன் கான்டெம்பரரி சுச்சுவேஷன்ல ஐபிஎல் எல்லாருமே வந்து 4 ஓவர்ஸ் அப்படி நான் 9 கிட்ட போடுறேன்னு வச்சுக்கோங்க, 4 ஓவருக்கு 36, விச் இஸ் டீசென்ட். ஸோ வைஷாக் விஜயகுமார் எப்படி டெல்லி பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா அஸ்வினி பேசஸ் கேஎல் ராகுல் ஒரு மேட்சப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்டார்க் வாசஸ் ஓபனர்ஸ் பார்க்கணும். இது வரைக்கும் எல்லாருமே ஒரு பிளான் ப்ரிப்பேர்டு பிளானோட வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பிளான்ல ஹெவி ஹிட்டிங் பேஸ் இருக்கணும். நீங்க நார்மல் பேஸ்ல போட்டீங்கன்னா அடிச்சுட்டு வர ஆரியா அந்த ஷார்ட் ஆஃப் லென்த் அவர் மேல போடும்போது ஆர்ச்சர் ரபாடா போடுற பேஸ். சோ அது ஸ்டார் கிட்ட தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அது மட்டும் பார்க்கணும். மத்த அவங்க ஸ்டார்க்கு தாண்டிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு அடி உரிச்சிருவாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் இடி வந்து பூ விடுறதுலாம் இங்க வேலையாவது, பேஸ்லதான் டிசைவ் பண்ணாதான். பேசஸ் பாரடைஸ்ன்னு சொல்லிட்டீங்களே, வேகம் போட்டாதான் வேலைக்கு நீங்கன்னா பழமாக்கிடுவாங்க பூவை. இதுதான் ப்ரெடிக்ஷன். போ யார் யார் என்ன சொல்றீங்க? நான் டிசி சொல்றேன் நாளைக்கு. டெல்லி. அழிக்கணும்ல உனக்கு. 3வது விழுந்தே அவன நாளைக்கு உனக்கு. போ. நான் பஞ்சாப் சொல்றேன். நானும் பஞ்சாப் தான். நானும் நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா 264 இருக்கு நாளைக்கு பஞ்சாப் கிட்ட இருந்து. செகண்ட் பேட்டிங் ஆனா ஈஸியா சேஸ் போடுவாங்க. அதனால பஞ்சாப் தான். நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாத அரியும் பஞ்சாப் தான் சொல்லியிருக்காரு. ஸோ 4 பஞ்சாப் ஒரு டிசி. ஸோ இன்னொரு விஷயம், நாளைக்கு வின் பண்ணிட்டாங்கன்னா 15 பாயிண்ட் ஆயிடுவாங்க பஞ்சாப். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வின் போதும் அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு அடுத்த 3 மேட்ச்ல. ஸோ மற்ற டீமோட கொஞ்சம் ஆயடாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட போற மேட்சஸ்ல இந்த மேட்ச் தான் கொஞ்சம் வீக் லிங்க்னு நினைக்கிறேன் பஞ்சாபுக்கு, இல்லையா? ஏன்னா கேகேஆர் கூட ஒரு மேட்ச் இருக்கு நினைக்கிறேன், இல்லையா? நாங்க இருக்கோமே. எம்ஏ இல்லையா? எம்ஏ ஒரு மேட்ச் இருக்கு. இல்ல எஸ்ஆர்எச் ஒன்னு இருக்கு, ஆர்சிபி ஒன்னு இருக்கு. இல்ல இல்ல எம்ஏ ஓட ஒரு மேட்ச் இருக்கு. ஏய் 14 மேட்ச் தான்டா ஒரு சீசனுக்கு ஒரு டீம். அதான் ஏதோ ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த மேட்ச்ல யாருன்னு தெரியல. 11வது மேட்ச் உங்களுக்கு 10 மேட்ச் அவங்க 10 தான் ஆடி இருக்காங்க. ஓ ஓகே. அப்பனா ஓகே ஃபைன். அப்பனா தெரிஞ்சு மும்பை அதான் பஞ்சாப் குவாலிஃபை. ஸோ அதான் நாளைக்கு வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. 3ல 1 கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஓகே. என்னன்னா நீங்க ஆல்ரெடி 2 பேர் மேல போயிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் மேல போயிட்டாங்க. என்ன கேட்டா இங்க ஆர்சிபியுமே போயிட்டாங்க. ஜிடியுமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்ல தான் இருக்காங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ பிபிகேஸும் ஆயிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் 4 இது ஃபிக்ஸ் பண்ற சுச்சுவேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் கீழே இருக்க டீம் ஏதாவது, கீழே இருக்க டீம்னா 2 டீம் ஆர்ஆர் சிஎஸ்கே. ஸோ அவங்க 2 பேரும் ஏதாவது ஒன்று நடந்தாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா மேல இருக்க டீமுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்க ஜிடிக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே டாப், இவங்க கூட கன்டென்ஷன்ல இருக்க டீம் கூட தான் மேட்ச் இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் மாறி மாறி அடிச்சா வேணா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதான் இந்த எஸ்ஆர்எச் சிஎஸ்கே, ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே அந்த மேட்சஸ் எல்லாம் டிசைட் பண்ணா அப்புறம் டாப் உள்ளே அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. அந்த மேட்ச் எல்லாம் கொஞ்சம் டிட்டர்மைன் பண்ணும். கீழே இருக்கிறவங்க ஒரே ஒரு குறிக்கோள் தான், ரிமைனிங் இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். அதை தான் பார்த்து ஆடணும், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா இவங்க ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்க டீம் கூட தான் நிறைய மேட்ச் இருக்கு. 3ல எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் 3மே கீழே தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கீழே தான் தோத்துருக்கீங்க நீங்க. எம்எஸ்எஸ்ஆர்ஆர் ஒன்று இருக்கு. அவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. எல்லாருக்கும் அப்படியே வாரி வழங்கி எங்க பொழப்புல மண்ணள்ளி போறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க இந்த சீசன். தம்பி உங்களுக்கும் 4 பாயிண்ட். என்ன தோத்த மாதிரி அதான் 4
4 லிமிட் பாயிண்ட் ரன் ரேட்டோட ரிசோர்ஸ் லிமிட்டா கொடுத்துருக்கோம்ப்பா. கொடுறேன். அவன் 4 கொடுத்தனால தான் நீ இன்னும் கண்டென்ஷன்லயே இருக்க. சரி 4 பாயிண்ட் ரன் நாளைக்கு ரேட்டோட தர்மசாலால மேட்ச் யாருக்கு யாரு 2 பாயிண்ட் தர்மம் பண்றான்னு பாப்போம். இதோட இந்த வீடியோ முடிங்க. நான் தூங்குறேன் போய். பை.